ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய பாடம் வந்து இதோட ஒரு ஒண்ணு கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. முதல் டீம் ஒர்க் எல்லாமே தாண்டி இந்த மூட நம்பிக்கை, அந்த டைட்டில் பிரச்சனை, இந்த இந்த சென்டிமெண்ட் தயவு செஞ்சு இந்த படத்துடைய அட்லீஸ்ட் தள்ளி வைப்போமே. இது ஒரு முத்தாய்ப்பா அமைஞ்சு போச்சு. இதை விட யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அந்த ரிஸ்க் எடுத்த தைரியமா இருந்த ப்ரொடியூசர்ஸ், ஒவ்வொரு டைரக்டர், ஒவ்வொருத்தருக்குமே இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இவெண்டாவே நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் வேண்டாம். தனி ஒருவன் லைட்டா டவுட்டா சொன்னாங்க, மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. என்ன சார் தனி ஒருவன், பாவம் சார் அவன் அப்படின்னாங்க. தனியா ஒருவன் வச்சேன், தனி ஒருவன் தானே வச்சேன். அது மாதிரி இந்த இந்த பாரதியார்லாம் கோட் பண்ணேன். பாரதி எந்த பாட்டு சார், தனி ஒருவனுக்கு உணவு, அப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், விடுங்க சார், வேணாம் சார். ஐயோப்பா, தனி ஒருவன் டைட்டில் வச்சிருக்கேன், என்ன பிச்சைக்காரன் டைட்டில் வச்ச மாதிரி பார்த்தாங்க. அப்ப பிச்சைக்காரன் டைட்டில் வச்சிருக்க எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னா, அது வந்து அடுத்தது இறுதி சுற்று. எனக்கு தெரிஞ்சு இது மாதவனுக்கு இறுதி சுற்றுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பக்கத்துல பேசுவது. என்னையா இது டைட்டில் இப்போ சொல்லி வச்ச மாதிரி அடி. படம், கதை, இயக்குனர், தயாரிப்பாளர், ரசனை, தமிழ் மக்கள் ரசனை, இதுதான் முக்கியங்கிறது சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொன்றா ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இது ரொம்ப அழுத்தமா பேசணும் தப்பு. அப்புறம் இதை சென்டிமெண்ட் ஆகிடுவாங்க. இனிமேல் ராங் டைட்டில் வச்சா சென்டிமெண்ட்னு சொல்லி அபசகரம் டைட்டில் போட்டோம்னா 10 பேர் வெயிட்டிங் சார்ஜ் சொல்ற வாய்ப்பு இருக்கு கவுன்சில்ல. அதனால கொஞ்சம் மெதுவா பேசணும். இதையும் என்னத்துக்கு சென்டிமெண்ட் பாக்குறாங்கன்னு எனக்கு கடைசி வரைக்கும் புரிஞ்சதே கிடையாது. லக்கு எங்க அம்மா வந்து முதல் படம் வந்து எனக்கு அனுப்பும்போது சொல்லி அனுப்பிச்சாங்க. அஷ்டலட்சுமி, எங்க அம்மா வரலட்சுமி. அஷ்டலட்சுமியில 7 லட்சுமி போயிட்டா கூட தைரியலட்சுமி கூட வந்தா எல்லாமே திரும்பி வரும்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க முதல் படம் டைரக்ட் பண்ணும்போது. நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த தைரியலட்சுமி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. அதையும் ஒவ்வொருத்தரும் நம்பும் போது அதிர்ஷ்டலட்சுமி தான் பின்னாடி ஓடி வரும். அதெல்லாம் அது எங்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இது இயக்குனர் கையில தான் எல்லாமே. நான் கடவுள்னு பெயரை வச்சுட்டு பிச்சைக்காரன் கதை எடுக்க முடியுங்களால, பிச்சைக்காரன் டைட்டில் வச்சுட்டு தாய்ப்பாசத்தை பத்தி எடுக்க முடியும். ஸோ அது வந்து பார்க்குறவங்களுடைய தன்மையும் எடுக்கிறவங்க தன்மையும் கான்ஃபிடன்ஸ் இந்த லெவலில் தான் இருக்கு. விஜய் ஆண்டனிக்கு மேலும் நிறைய வெற்றிகள் வரணும். எனக்கு வந்து அந்த பர்டிகுலராக லவ் ட்ராக் சூப்பராக பண்ணுறாங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அந்த சாட்டை சொல்லும்போது அந்த சீன் சொன்னேன், அந்த முத்தத்தையும் காதலையுமே பிச்சையா தர அந்த சீன் வந்து மைண்ட் ப்ளோயிங். அந்த சீனை அது வந்து ஒரு அதுதான் நல்லா இருக்குன்னு பார்த்தா அடுத்த சீன்ல கடைசி நல்லா பிச்சை எடுக்கக்கூடிய போறதும் ரொம்ப அருமையான ஒரு தாட்டு. எனக்கு ஆக்சுவலா ஒரு சின்ன பொறாமை இருந்துச்சு, அடுத்த படத்துக்கு எனக்கு இப்படி ஒரு லவ் ட்ராக் தேவைப்படுது. அதெல்லாம் அப்படி தூள் கிளப்பிட்டாங்களே, நமக்கு எப்போ இது வந்து நம்ம இன்னும் நல்லா வேலை செய்யணுங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு கொடுத்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிச்சைக்காரன் படம் தான் நான் பார்த்தேன். அது வந்து விஜய் ஆண்டனிக்காக முதல்ல, அண்ட் சசி சாருக்காக. சசி சார் தனி ஒருவன் ஃபோன் பண்ணி எனக்கு பார்த்துட்டு ஃபோன் பண்ணது லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ஃபோன் கால் அது. அவர் வந்து நான் மேடையில் சொல்றது தப்பு கிடையாது, சில விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொன்னாரு. இதை நான் சொல்ல காரணம் என்ன பெருமைப்படுத்தி கிடையாது, அவருடைய பெருந்தன்மையை காமிக்கிறதுக்கான விஷயமா தான் சொல்றேன் நான். அவ்வளவு பெரிய டெக்னீஷியன் வந்து அந்த வார்த்தையை சொன்னதுங்கிறது எனக்கு சந்தோஷம். என்னை வந்து இன்னும் பொறுப்புகளை கூட்ட ஒரு விஷயமா பார்த்த ஒரு நேரத்துல இந்த படம் நான் இதை சும்மா வார்த்தைக்காக சொல்ல, என்னுடைய அடுத்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்குது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. விஜய் ஆண்டனி ஒரு பெரிய கேம்பஸா காம்பவுண்டா ஃபார்ம் ஆயிட்டான். ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆல் தி பெஸ்ட் டு யூ.